வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ஐட்டம் பன் தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பச்சரிசி, இட்லி புழுங்கலரிசி, அவல், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் தேங்காய் தண்ணி. தேங்காய் பூவை துருவி எடுத்து வச்சுக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரே மாதிரியான கப் எடுத்திருக்கேன். அதில் பச்சரிசி, புழுங்கலரிசி, அவல் மூணுமே ஒரே மாதிரியான அளவுகள் தான், ஈக்குவல் குவான்டிட்டி. நீங்கள் பச்சரிசி, புழுங்கலரிசி, வெந்தயம், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்று போல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஊற வச்சுருங்க. அவலை மட்டும் நம்ம அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நான் அரிசி அளந்து போட்டது இந்த சைஸ் உள்ள செம்பில் தான். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன். நான் பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வெந்தயத்தை வந்து தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். தனியாலாம் ஊற வைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் அரிசியோட சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது திக்கான அவல். அதனால் அரிசி வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நல்லா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ 3 மணி நேரம் ஆச்சு நம்ம ஊற வச்சு. இப்போ அரிசியெல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரைண்டரை ஓட விட்டுட்டு கிரைண்டரில் 1 by 1 எல்லாத்தையுமே போட்டு நம்ம இப்போ அரைக்கலாம். முதல்ல நான் ஊற வச்சு அரிசியை போட்டுட்டேன். இது கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு கிடையாது, நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். நான் ஜாஸ்தி ஊற போட்டேங்கிறதால நான் கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். மிக்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணி அரைக்கலாம். ஊற வச்ச வெந்தயத்தையும் அதோட தண்ணியோடய சேர்த்து கிரைண்டரில் போட்டுக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது ரொம்ப சத்து. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டால் இந்த ஆப்பத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஊற வச்சு வச்சுருக்க அவளையும் அதோட சேர்த்துக்கோங்க. நாம் சேர்க்கக்கூடிய இந்த அவள் தான் இந்த பன் தோசைக்கு ஒரு நல்ல சாஃப்ட்டை கொடுக்கும். இது எந்த பேக்கிங் சோடாவும் நான் ஆட் பண்ணல. பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமலே இது நல்ல ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் தண்ணி வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் தண்ணி சேர்க்கறதால கூட இது லைட்டான ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த கிரைண்டரை மூடியை வச்சு மூடிட்டு நல்லா அரைக்க விடுங்க. இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைங்க. நம்மளுடைய மாவு இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை இப்போ இந்த மாவோடையே சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம்னா நம்மளுடைய பன் தோசைக்கு உண்டான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தால் தான் பன் தோசை நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்மளுடைய மாவு நல்லா அரைச்சாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சாச்சு. இப்போ அந்த ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு மூடி வைங்க, இல்லைன்னா வந்து ஓரங்கள்லாம் காஞ்சி போயிடும். அதனால் ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்து விட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. மாவு நல்லா புளிச்சாதான் இந்த பன் தோசை வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இந்த தோசைக்கான மாவை நான் ஈவினிங் அரைச்சி புளிக்க விட்டுருக்கேன். காலையில் தான் தோசையாக சுட போகிறேன். இந்த தோசைக்கு பொருத்தமான சட்னி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ பார்ப்போம். துண்டு துண்டாக நறுக்கி வச்ச தேங்காய், அப்புறம் காரத்துக்காக காஞ்ச மிளகா 2 எடுத்திருக்கேன். அதோட காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் இந்த காஷ்மீரி மிளகாவை தவிர்த்துடலாம். அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் 1/4 கப்பு பொட்டுக்கடலை. இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கி வச்ச தேங்காய் பல்ல போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க 2 வித மிளகா வத்தலையும் இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை இதில் ஜாஸ்தியாக சேர்த்தாதான் சட்னி வந்து தண்ணியாக சேர்த்தா கூட நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அதோட 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதோடய சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சி ஜாரை மூடி வச்சு மூடிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. அதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க.
இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் வரும், நீங்களும் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் தாளிக்கிறதுக்கு போட்ட பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இந்த தண்ணி ஆட் பண்ணுறது எதனாலனா வறுபட்ட பொருள்லாம் கருகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து இதில் தட்டணும். இந்த டைமில் மிக்ஸி ஜார்லேருந்து பேஸ்ட்டை நம்ம போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு கெட்டியாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியான சட்னி தான் வேணும்னா கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. இந்த பன் தோசையை பொறுத்த வரைக்கும் தண்ணி சட்னி இருந்தால் நல்லா அந்த தோசை மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா பொதும்பி போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கிடலாம். நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும், நிறைய பேருக்கும் யூஸ் ஆகும். நாம் எப்போதும் அரைக்கிற தேங்காய் சட்னியை விட இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்குறது தான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கும் போது நம்ம தண்ணியோட அளவும் ஜாஸ்தியாக சேர்க்கும் போது இந்த சட்னியோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். அண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை சட்னி மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதில் சேர்க்குற பூண்டு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்து இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் அரைச்சி வச்ச மாவு வந்து 8 மணி நேரம் நல்லா புளிச்சாச்சு. பாருங்கள், மாவு நல்லா பொங்கி மேலே வரைக்கும் அந்த மூடியோட விளிம்பு வரைக்குமே நல்லா ஒட்டிட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்படி மாவு இருந்தால் தான் நம்ம சுடும்போது தோசையும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சுனாலும் பன் தோசை வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்காது. அதனால் மீடியமாக நம்ம ஊற்றுற பக்குவத்தில் மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த பன் தோசையை நான் உங்களுக்கு 2 விதத்தில் செஞ்சு காமிக்கிறேன். ஒன்று வந்து ஆப்பச்சட்டியில் ஊற்றி காமிக்கிறேன், இன்னொன்று தோசைக்கல்ல ஊற்றி காமிக்கிறேன். முதல்ல வந்து ஆப்பச்சட்டியில் எப்படி ஊற்றலாங்கிறத காமிக்கேன். ஒரு நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆயில் எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக ஒரு ஃபுல் கரண்டி அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து ஊற்றுங்க. 1 இல்லை 1.25 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு லேசாக அந்த பபிள் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மூடியை வச்சு மூடிட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருங்க. 1 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்தோன்னா ஒரு 3/4 பதம் நம்மளுக்கு வெந்து கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டோன்னா மாவு வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் நீட்டாக வந்து வேகும். அதனால் லைட்டாக 1 மினிட் மூடி வச்சுட்டு ஃபுல்லும் வேக விடாதீங்க. 1 மினிட் மட்டும் வேக விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா இந்த பன் தோசை வந்து நல்லா வெந்து கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பன் தோசையும் ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கும் பன்னு மாதிரி இருக்குது, பிச்சு பார்த்தாலும் பன்னு மாதிரியே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பன் தோசை சுட சுட ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு 2வது தடவையும் இந்த பன் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியே ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு, நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்ல பெரிய கரண்டி தான், அதனால் ஒரு கரண்டியை ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னா 3/4 வந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டோன்னா உங்களுக்கு தேவைன்னா ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுடைய பன் தோசையை இப்போ திருப்பி போட்டு வேக விட்டோன்னா நம்மளுடைய பன் தோசை ரெடி ஆயிரும். நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்க பன் தோசை எல்லாராலும் ஈஸியாக செய்யக்கூடிய பன் தோசை தான். எப்போவுமே ஆப்பம், இட்லி, தோசை மட்டுமே சாப்பிட்டவங்களுக்கு இந்த பன் தோசை ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஏன்னா இது அளவுகள் கூட ரொம்ப ஈஸி மெத்தட் தான். 1:1:1 மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும், யாராலையும் செய்ய முடியும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். காலை டிஃபனுக்கும் நைட் டின்னருக்கும் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் மெத்தடு வந்து தோசைக்கல்ல எப்படி ஊற்றலாங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு தோசைக்கல்ல பற்ற வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆயிலை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா 1 கரண்டிலேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பன் தோசை சூப்பராக வெந்திருக்கும். இது வந்து ஒரு பக்கம் மட்டும் வெந்தால் போதும், 2 பக்கம் வேக தேவையில்லை. சூப்பராக ஆப்பத்தை விட சாஃப்டான நம்மளுடைய பன் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பன் தோசை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.